தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். வெகு சீக்கிரத்தில் நாமலின் மானம் பற்றி பல விடயங்களை அம்பலப்படுத்தப் போகிறேன். அமைச்சர் பரபரப்பு தகவல். இந்தியாவை தீவிரமாக லவ் பண்ணும் அனுர சபையில் அதிரடி குற்றச்சாட்டு. இலங்கையை இந்தியா ஒருபோதும் கைவிடாது என டில்வினிடம் ஜெய்சங்கர் உறுதி. கோட்டாபய ராஜபக்ஷவை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துங்கள். யாழில் வெடித்த போராட்டம். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு. பாகிஸ்தானில் நேற்று பெரும் பரபரப்பு. அமெரிக்கா விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. கிரீஸ் நாட்டில் கொடூரம். கடலில் மூழ்கி 15 பேர் உயிரிழப்பு. 11 குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்பு. உள்நாட்டு செய்திகள். එතකොට මම 2060 922 ලිපියක් ඇව්වා. පුළුවන් නම් නඩුවක් දාන්න. මං ඇවිල්ලා කරුණු කියන්නම් ඔයා කොහොමද පාතාලයට සම්බන්ධ කියලා. කේල්බද්දර පාතාලයට සම්බන්ධ කාරණා දුවගෙන ඇවිල්ලා ගිරවා වගේ කියන්නේ මොකද්ද? කන්ටේනර් 323 කන්ටේනර් 323 කන්ටේනර් 323 මොකද්ද මේ කතාව? தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த பின்னர் நாமலின் மானம் பற்றி பல விடயங்களை குறிப்பிடுவேன் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக மானநஷ்ட வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் என்றும் வழக்கு தாக்கல் செய்யும் வரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எனவும் கூறியுள்ளார். இது தொடர்பில் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவித்த அவர், එතකොට මම 2060 922 ලිපියක් ඇව්වා. පුළුවන් නම් නඩුවක් දාන්න. මං ඇවිල්ලා කරුණු කියන්නම් ඔයා කොහොමද පාතාලයට සම්බන්ධ කියලා. අන්න දැන් ඊයේ පෙරේද ගියා CID-ට ගිහිල්ලා එයාගෙන් පැය 4කට ආසන්න කාලයක් ප්‍රශ්න කරලා කේල්බද්දර පත්මෙට සම්බන්ධද කියලා. ඉතින් 9:22 එන්තර වාසි යවලා අද 2026 පෙබරවාරි මාසේ අවසන් වෙමින් යනවා ගරු මැතිණියනි. අද වෙනතුරු නඩුවක් දැම්මේ නැහැ නාමල් රාජපක්ෂ මට විරුද්ධව. ඉතින් අපි කියන මම බලාගෙන ඉන්නේ ගරු මැතිණියනි එයා දිසාධිකරණයේ නඩුවක් දාන්නකම් බිලියන 15ක්ද කොහෙද? බිලියන 500ක්. රුපියල් බිලියන 500ක් නාමල් රාජපක්ෂ ඉල්ලලා මගෙන් ඉන්තරවාසී වල මම කියන්නේ නඩුව දාන්න විගහට. මට එතකොට දැන් CID පරීක්ෂණත් එක්කම මට මේ නඩුව ඔප්පු කරගන්න පුළුවන්. விசாரணைகளுக்கு அழையுங்கள், தைரியமாக வருகின்றோம் என்று குறிப்பிட்ட நாமல் தற்போது விசாரணைகளுக்கு செல்லும் போது ஆட்களை தேடி திரிகிறார். எனக்கு எதிராக மானநஷ்ட வழக்கு தாக்கல் செய்வதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். ஆனால் இன்று வரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. வழக்கு தாக்கல் செய்யும் வரை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்போதுதான் நாமலின் மானம் பற்றி பல விடயங்களை குறிப்பிடுவேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை பௌத்த மதம் உட்பட சகல மதங்களுக்கும் முன்னுரிமை வழங்கியுள்ளார். மதத்தை முன்னிலைப்படுத்தி தோற்றுவிக்க முயற்சித்த முரண்பாடுகளுக்கு சட்டத்தின் ஊடாக உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். இதனையும் ஒரு தரப்பினர் தங்களின் இனவாத செயற்பாடுகளுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்ள முயல்கின்றனர். අපි නුවරඑළිය වෙසක් උත්සවයේ තිබ්බා. දැන් ගරු මැතිණියනි අපේ රටේ ජනාධිපතිවරයාත් ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයාත් රාජතාන්ත්‍රිකව කතා කළා. සර්වඥ ධාතුන් වහන්සේලා වැඩම කළා තියෙනවාද ගංගාරාම පන්සලට. ඉතින් අපිට එකක් කියන්නකෝ අපි බුද්ධ ආගමට විරුද්ධව වැඩ කරපු. අපිට එකක් කියන්නකෝ උදාහරණයක් අන්‍යාගම් වලට විරුද්ධව වැඩ කරපු. ඒකින්දා කවුද දෙව්දත්තර කියලා හොඳට බලා ගන්න පුළුවන්. ගරු මැතිණියනි අවසාන වශයෙන් பாதாள குழு தலைவர் கெஹில் பத்ர பத்மேவுடன் கொண்டிருந்த தொடர்பு பற்றி வாக்குமூலம் அளிப்பதற்காக நாமல் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டார். பரிவாரங்களுடன் குற்றப்புலனாய்வுக்கு வந்த நாமல் வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் 323 கொள்கலன்கள் எங்கே என்று கேள்வி கேட்கின்றார் என்றார். කෙනෙක්ව කැඳෙව්වා කාට සම්බන්ධයි කියලාද? කේල්බද්දර පත්මෙට සම්බන්ධද නැද්ද කියලා බලන්න CID එකට කැඳෙව්වා. කේල්බද්දර පාතාලයට සම්බන්ධ කාරණා සම්බන්ධද කියලා නාමල් රාජපක්ෂව කැඳෙව්වා. දුවගෙන ඇවිල්ලා ගිරවා වගේ කියන්නේ මොකද්ද? කන්ටේනර් 323 කන්ටේනර් 323 කන්ටේනර් 323 මොකද්ද මේ කතාව? එයාගෙන් අහන්නේ පාතාලයට සම්බන්ධද කියලා. ගරු මැතිණියනි මීට කලින් අවස්ථාවක මට ඉන්තරවාසියක් එවලා තියෙනවා නාමල් රාජපක්ෂ. මම කියපු ප්‍රකාශයකට මම
ප්‍රකාශයකින් කියලා තියෙනවයි කියලා එයා පාතාලයට සම්බන්ධයි කියලා. கடந்த கால அரசாங்கங்களை காட்டிலும் இந்தியாவை தீவிரமாக லவ் பண்ணும் அரசாங்கமாக அனுரகுமார அரசாங்கமே உள்ளது என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் சம்பத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் அமுல்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்த அவர், ඉන්දියන් ව්‍යාප්තවාදය අද කරන්නේ වැඩියෙන්ම ඉන්දියාවත් එක්ක මේ ලව් කරන එකම ආණ්ඩුව මේ ආණ්ඩුව නිදහසෙන් පස්සේ இந்தியாவுக்கு எதிராக இந்திய எதிர்ப்பு மாதத்தை அனுஷ்டித்தவர்களுக்கு இன்று இந்தியா இல்லாமல் எதுவுமே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நாட்டை ஆட்சி செய்த ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரேமதாச, சந்திரிகா, மஹிந்த, கோட்டா, மைத்திரி, ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை விட அனுரகுமார அரசாங்கமே இந்தியாவை தற்போது தீவிரமாக காதலிக்கிறது. ජේ.ආර්ගේ ආණ්ඩුවක්වත් ප්‍රේමදාසගේ ආණ්ඩුවක්වත් චන්ද්‍රිකාගේ ආණ්ඩුවක්වත් මහින්දගේ ආණ්ඩුවක්වත් කරපු නැති විදියට රෙද්ද අසරින්ගගෙන නැත්තම් රෙද්ද පල්ලේ වැටිලා වැඩ කරන්නේ මේ ආණ්ඩුව කියන එක මේ වෙලාවේදී කියන ලැජ්ජයි මේ ආණ්ඩුව ලැජ්ජයි. ඉන්දියන් ව්‍යාප්තවාදයේ හින්දා කොල්ලෝ 60000ක් මැරුණා. මේ රටේ කොල්ලෝ 60000ක් මැරුණා டயர் උඩ ගියා. ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தற்போது இந்தியாவில் குதூகலம் அனுபவிக்கின்றார். ஜனாதிபதியும் இந்தியா செல்ல உள்ளார். இன்று இவர்களுக்கு எல்லாம் இந்தியாதான். உங்களுக்கு வெட்கம் இல்லையா? உங்களால் கொல்லப்பட்டவர்கள், உங்களுக்காக உயிர் கொடுத்தவர்கள் உங்களின் இந்திய லவ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் என்றார். අද පන්තිපය ඉන්දියන් ව්‍යාප්තවාදයේ තිල්ලින් සිල්ලා ඇතුළු කණ්ඩායම අද ඉන්දියාවේ ගිහිල්ලා ජොලි කරන. අද ඉන්දියාව නැතුව බෑ. අර වලවල් වල මේ දෙල්ලැමතුමා අර 60000ක් මැරුණා 88 89 අපේ පන්ති වල ඉන්න අපිත් එකට හිටපු 60000ක් නැති වුණා මේ පොළවේ. හැබැයි ඒ මැරිච්ච මිනිස්සු බලාගෙන ඉන්නවා වලවල් වල ඉඳලා. ඒ මිනිස්සුන්ට උගන්වන්නේ ඉන්දියන් ව්‍යාප්තවාදය. இதே நேரம் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது பேச்சு நடத்தப்பட்டது. டித்வா புயலின் போது இலங்கைக்கு இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புக்கு டில்வின் சில்வா நன்றி தெரிவித்தார். இலங்கைக்கான தமது நாட்டு ஆதரவை இந்திய வெளிவிவகார அமைச்சர் உறுதிப்படுத்தினார். இலங்கை மீண்டெழுவதற்கு இந்தியாவின் உதவிகள் தொடரும் என்றும் அவர் இதன்போது உறுதியளித்தார். யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பிலான விவரங்களை வெளிப்படுத்த கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ நீதிமன்றில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் நீதவான் நீதிமன்றில் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தொடர்பிலான விவரங்களை வெளிப்படுத்த கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. குறித்த வழக்கு விசாரணைக்காக யாழ் நீதவான் நீதிமன்றில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையாகி சாட்சியம் அளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டது. குறித்த வழக்கு விசாரணைக்காக யாழ்ப்பாணம் வருகை தருவதற்கு தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து இணைய வழியில் சாட்சியம் அளிக்க தயார் என மன்றுக்கு கோட்டாபய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். கோட்டாபய ராஜபக்ச வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலும் அதன் பின்னர் ஜனாதிபதியான பின்னரும் யாழ்ப்பாணம் வந்து சென்ற நிலையில் வழக்கு விசாரணைக்காக வருவதை தவிர்ப்பதனை வழக்கு தொடுநர் தரப்பு சட்டத்தரணிகள் மன்றில் சுட்டிக்காட்டினர்.
පසු කලකට පසු තාමත් එකම බඩේ අපේ යුක්තිය අතුරුදහන් අපේ යුක්තිය අතුරුදහන් මර්ධනයට ආපු පණත මර්ධනයට ආපු පණිනි வேண்டும் காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும் உறவுகளின் கண்ணீருக்கு பதில் வேண்டும் உறவுகளின் கண்ணீருக்கு பதில் வேண்டும் செம்மணி விசாரணை ஆண்டுனம் இதனால் மன்று கோட்டாபய ராஜபக்சவிற்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் சத்திய கடதாசி ஊடாக மன்றுக்கு தெரிவிக்குமாறு மன்று கட்டளையிட்டது. இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் கோட்டாபய ராஜபக்ச மன்றில் முன்னிலையாகவில்லை. அதனை அடுத்து இருதரப்பு சட்டத்தரணிகளும் எழுத்து மூலம் சமர்ப்பணங்களை சமர்ப்பிக்குமாறு மன்று கட்டளையிட்டு வழக்கினை மார்ச் மாதம் 6ஆம் திகதிக்கு திகதியிட்டுள்ளது. இந்நிலையில் கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தை தொடர்ச்சியாக புறக்கணிப்பதற்கு எதிராகவும் அனைத்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் நீதியை நிலைநாட்ட கோரியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் செம்மணியை மீண்டும் புதைக்க இடமளியோம், அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய், மேலதிக அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம், அனைத்து மக்களுக்கும் சம உரிமையை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்பை வென்றெடுப்போம் என கோஷங்கள் எழுப்பப்பட்டன. හේතු කියලා இந்திய சட்டத்தை ரத்து செய் புதிய சட்டத்தை இடிக்கிறீ மக்களே ஒன்றிணைவீர் ஜனதாවට ජනතාවගේ දිනා ගනිමු ජනතාව හැමදාම හේතු කියලා ஊவா மாகாணத்திலும் மாத்தளை, நுவரெலியா, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷியா மசூதியில் நேற்று தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 69 பேர் உயிரிழந்ததோடு 169க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானின் மக்கள் தொகை 25 கோடியாகும். இதில் சுமார் 85% பேர் சன்னி முஸ்லிம்கள் ஆவர். சுமார் 10 முதல் 15% பேர் ஷியா முஸ்லிம்கள் ஆவர். இரு தரப்பினரிடையே அவ்வப்போது மோதல்கள் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஷியா பிரிவு மசூதிகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இந்த சூழலில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷியா மசூதியில் நேற்று பிற்பகல் தற்கொலைப்படை தீவிரவாதி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் 69 பேர் உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர். 169க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தலைநகர் இஸ்லாமாபாத் முழுவதும் அவசர நிலை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து இஸ்லாமாபாத் போலீஸ் சிரேஷ்ட அதிகாரி ஜவாத் கருத்து தெரிவிக்கையில், இஸ்லாமாபாத்தில் தர்லாய் கலான் பகுதியில் உள்ள கசர் இ கஜிஜதுல் குப்ரா என்றழைக்கப்படும் ஷியா மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது உடலில் வெடிகுண்டுகளை கட்டியிருந்த தற்கொலைப்படை தீவிரவாதி மசூதிக்குள் நுழைய முயன்றார். அவரை பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்திய போது அந்த தீவிரவாதி வெடித்து சிதறினார். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறும் போது மசூதியை குறிவைத்து கோழைத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றார். இதே நேரம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே உள்ள பிரச்சனையில் இருதரப்பும் தாக்கிக் கொள்கின்றனர் என சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பாகிஸ்தானின் தந்தை என்று அழைக்கப்படும் முகமது அலி ஜின்னா
சியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவர். அந்த நாட்டை கட்டமைத்த பல்வேறு தலைவர்கள் சியா முஸ்லிம்கள் ஆவர். ஆனால் கடந்த 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தானின் சியா முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. இதன் பின்னணியில் சன்னி கிளர்ச்சி குழுக்கள் உள்ளன எனவும் சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதே நேரம் இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க தூதரகம் ஒரு முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள அல்லது அங்கு வசித்து வரும் அமெரிக்க குடிமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், பொது நிகழ்ச்சிகள் மற்றும் பயணங்களை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை தனிப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகளை மீண்டும் பரிசீலித்து அவற்றை வலுப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போதைய பாதுகாப்பு நிலை குறித்து ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் எப்போதும் சரியான அடையாள அட்டைகளை உடன் வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேவையான நேரங்களில் அந்நாட்டு காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதையும் அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். கிரீஸ் நாட்டில் ரோந்து படகு மீது அகதிகள் படகு மோதி விபத்துக்குள்ளானதில் 15 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். கிரீஸ் நாட்டின் கடலோர காவல் படையினரின் ரோந்து படகு ஒன்று ஏஜியன் கடலில் சியோஸ் தீவு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அப்போது அகதிகள் சிலரை ஏற்றிக்கொண்டு வந்த சிறிய படகு ஒன்று ரோந்து கப்பல் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தை தொடர்ந்து கடலில் மூழ்கி 11 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் உட்பட 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். இதனால் பலி எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. அதே சமயம் விபத்தில் சிக்கிய 11 குழந்தைகள் உட்பட 26 பேர் பாதுகாப்பாக கடலிலிருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் 7 குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண் ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களில் 2 கடலோர காவல் படை அதிகாரிகளும் அடங்குவர். காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக ரோந்து படகுகள், நீச்சல் வீரர்கள் மற்றும் ஹெலிகாப்டர் ஒன்றும் ஈடுபட்டு வருகிறது.